அடையப்பா இது நல்ல டெக்னிக்கா இருக்கு. ஆனா இதை டெக்னிக்னு சொல்றதை விட ஒரு பிரிவிலேஜ்னு சொல்லலாம். அதாவது அவங்களுக்கே உரித்தான ஒரு பிரிவிலேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்க யாரங்க சொல்றிய எங்க இன்னுமாக அவங்களுக்கு புரியல. அவங்க கத்துனதெல்லாம் வச்சு சாமியார் யோகி அவர் ஆள்ற யூபி தான். அவங்களுக்கு தானே இந்தியன் ரயில்வேஸ் தாரவாத்தி எழுதி கொடுத்துருக்கு. ட்ரெயினையே வீடாவும் பாத்ரூமாவும் கக்கூசாவும் பாராவும் யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் அன்ரிசர்வ்ல டிக்கெட் எடுத்துட்டு ரிசர்வ்டு கோச்சில் ஏறிக்கிட்டு டிக்கெட் எடுத்தவன பாதையில உட்கார விடுறது. இதுல ஒரு படி மேல போய் என்ன பண்ணிருக்காங்க, டிக்கெட்டே எடுக்காம யூபில இருந்து ராமேஸ்வரத்துக்கு டிராவல் பண்ணி இருந்திருக்காங்க ஒரு 300 புனித யாத்திரைன்னு நினைக்கிறேன். இதை புது விதமா ட்ரை பண்றதா நினைக்கிறீங்க. பெரும்பாலும் ஆண்டாண்டு காலமா டிக்கெட் எடுக்காமலே தான் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சம்பவத்துல இவங்க ஊர்ல இருந்து இங்க வந்து மதுரையில இருந்து ராமேஸ்வரத்துக்கு வர ட்ரெயின்ல மதுரையில இருந்து ஏறி இருக்காங்க. அதுல மொத்தமா 400 பேர் ஏறி இருந்திருக்காங்க. அதுல 100 பேர் தான் டிக்கெட்டே எடுத்து இருந்திருக்காங்க. ட்ரெயின் ராமேஸ்வரத்தை ரீச் ஆகுது. டிடி இவங்க எல்லார்ட்டையும் டிக்கெட்டை செக் பண்ணும்போது யார்ட்டையுமே டிக்கெட்டே காணோம். கிட்டத்தட்ட 300 பேர்ட்ட டிக்கெட்டே இல்லாம பயணம் பண்ணி இருந்திருக்காங்க. எல்லாத்தையும் பிடிச்சி எங்கடா டிக்கெட் ஃபைன் போட போகும்போது அவங்களோட ஆயுதத்தை கையில் எடுத்துட்டாங்க. அந்த ஆயுதம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஆயுதம் தான். இந்த ஆயுதம் தான். இதுல மேட்ரு என்னன்னா இவங்க கத்த மட்டும் செய்யல, அப்படியே கத்திக்கிட்டே எஸ்கேப் ஆகி போயிட்டாங்களாம் 300 பேரும் டிக்கெட்டே எடுக்காம. இதுல சதர்ன் ரயில்வேஸ் டிபார்ட்மெண்ட்ல உள்ளவங்க எல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. லங்கும்டா உங்க ரயில்வே டிபார்ட்மெண்ட்.